கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். இப்போ விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு நான் நடிகனாகிய KS ஐயங்கார் ஐயா ஹரிஹர சர்மா ஐயா உங்களுக்கு ஒன்றா மேஷம் முதல் மீனம் வரை சொல்கிறோம். இப்போ இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன? இந்த மாதம் 16/12/2025 14/1/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரங்கள் என்னென்ன மாற்றங்கள் வருது, என்னென்ன நிகழ்வுகள் வருது, என்னென்ன புது அதாவது நல்ல விசேஷங்கள் வருது அப்படின்றத ஐயாவுக்கிட்ட நம்ம கேட்போம். காலபுருஷ தத்துவத்தின்படி உங்களுக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். குரு பகவான் வக்ரத்தில் இருக்கார். ஆனால் அவர் எத்தனை நாள் அங்கே இருக்கார் அப்படின்னாக்க, அதுக்கு முன்னாடி 4ஆம் இடமான கர்க்கடகத்தில் வக்ரத்தில் இருக்கார். வக்ரத்தில் இருக்கிறவர் மாதம் பிறந்து 5 நாள் தான் அங்கே இருக்கிறார். அப்போ அவரை 3ஆம் இடத்துலேயே வச்சுக்கிட்டே பலன் சொல்லலாமா? 3ஆம் இடத்துலேயே வச்சுட்டு பலன் சொல்லலாம். அவருடைய சுய நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருக்கார். அப்போ முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் இடம். 5ஆம் இடம்ன்றது சூரியனுடைய வீடு. அந்த சூரியனோட வீதில் கேது பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 8ஆம் இடம். 8ஆம் இடம்ன்றது விருச்சிகம். விருச்சிகத்தில் புதனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. இதை தவிர பார்த்தோம்னாக்க தனுரில் சூரியனும் செவ்வாயும் இருக்கிறாங்க. இந்த புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்று 9ஆம் இடம்ன்றது பயங்கரமான பலம் பெறுது. பரிவர்த்தனை யோகம் அப்படின்னாலே அந்தந்த இடத்துல அந்தந்த வீட்டுக்குண்டான கிரகம் ஆட்சி செய்வதற்கு சமானம். எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க 1, 5, 9, 1, 4, 7, 10 பலம் பெறுது அப்படின்னாலே அந்த ஜாதகம் நல்லா இருக்கிறதாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அப்போ 9ஆம் இடம் வலுப்பெறுது. தனுர் மாதம் 11ஆம் இடம். 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான் ஏற்கனவே வக்ரத்தில் இருந்தார். வக்ரம் நிவர்த்தி பெற்றுட்டார். அடுத்தது கூட ராகு பகவானும் சேர்ந்திருக்கிற இந்த மாதிரி அமைப்பு உண்டான காலகட்டங்களில் இந்த மார்கழி மாதம் பிறக்குது. பட் மார்கழின்றது பரம பவித்திரமான மாதம். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்னாக்க, மாதம் பிறந்து 3ஆவது நாளே அனுமன், அதாகப்பட்டது தன்னுடைய பலம் அறியாதவன் அனுமன். அனுமனைப் போல பலம் அவருக்கு அனுமனுடைய பலத்தை உணர்த்தினது எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தி. அவருடைய ஜெயந்தி வருது 19/12/2025 மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னாக்க சூரியனும் சந்திரனும் ராசிக்கு 9ஆம் இடமான தனுரில் பலம் பெறக்கூடிய நாள். இந்த மார்கழி அமாவாசை அப்படின்றது விசேஷமான அமாவாசை. தட்சிணாயனத்துலேருந்து உத்தராயணம் போகக்கூடிய அமாவாசை. அதனால் இது ரொம்ப விசேஷமான அமாவாசை. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க வைகுண்ட ஏகாதசி. ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி வருது. ஆனாலும் இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்றது என்ன அப்படின்னாக்க, சுரன் என்கின்ற அசுரனை அழித்து வதம் செய்த நாள். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை இந்த சுரண்ட அசுரர்கள் தேவர்களையும் இவங்களையும் வதம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண அவர் வெற்றி பெற்றுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தார். ரெஸ்ட் எடுக்கும்போது அந்த சுரண்ட அசுரன் இவரை வாள் கொண்டு வெட்ட வந்தான். அப்போ உருவாகினது தான், அவருடைய உடல்லேருந்து உருவாக்கினது தான் ஏகாதசின்ற தேவதை. அந்த தேவதை அந்த அசுரனை வதம் பண்ணின நாள் அப்படின்றது வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதத்தில் வர ஏகாதசி. இந்த ஏகாதசியை பொறுத்தளவுக்கு ஸ்ரீரங்கத்தில் பகல் 10 ரா 10 அப்படின்னு இருக்கும். 30 நாளைக்கு முன்னாடி 20ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரலும் பகல் 10ம், 30லேருந்து 8ஆம் தேதி வரலும் ரா 10ம்னு உற்சாகமாக இருக்கக்கூடிய நாள். அதே போல் திருப்பதி திருமலையில் சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நாள். இந்த சொர்க்கவாசல் திறக்கக்கூடியது 30ஆம் தேதி திறந்து 8ஆம் தேதி வரலும் திறந்திருக்கும். இந்த காலகட்டங்களில் வைணவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க மட்டும் இல்லை, ஸ்மார்த்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் பரமபத வாசல் போகணும்னு நினைக்கக்கூடிய அப்படி ஒரு அற்புதமான வைகுண்ட ஏகாதசி நாள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க எம்பெருமான் நடராஜனுடைய ஆருத்ரா தரிசனம். திருவாதிரை அது பௌர்ணமியில் வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம் சிதம்பரத்தில் ரொம்ப முக்கியமானது. இந்த ஆருத்ரா தரிசனம் எம்பெருமான் சிவபெருமான் காட்சி தந்த தரிசனம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கூடாரவள்ளி. இது 27ஆவது நாள் வரக்கூடியது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது தமிழர்களுடைய மரபுலேயே உள்ளது. போகி பண்டிகை 14/1/2026 இதுதான் போகி பண்டிகை. அதோட தை பிறக்குது. ஸோ இப்படி ஏற்பட்ட வசந்த பரம பவித்திரமான மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? அன்பார்ந்த கன்னியா ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? மார்கழி அப்படின்னாலே எம்பெருமான் நாராயணனுக்கு உகந்த மாதம்.
இப்போ பார்த்தோம்னாக்க உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் பிரகஸ்பதியான குரு பகவானும் உங்களுடைய ராசிநாதனான புத பகவானும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறாங்க. உடல் நலத்தில் கடந்த காலகட்டங்களில் கேது பகவான் இருந்ததுனால உடல் நலத்தில் கோளாறுகள் இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்படி இருந்த கேது பகவானும் உங்களுக்கு ராசிக்கு 12ல் போயிட்டார். அப்போ புதனை பொறுத்தளவுக்கு புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால உடல் நலத்தில் தொந்தரவுகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய தாயாருடைய உடல் நலத்தில் தொந்தரவுகள் இருந்துச்சு. அந்த தாயாருடைய உடல் நலத்தில் உள்ள தொந்தரவுகளும் விலகக்கூடிய காலகட்டம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க நாம் செய்கின்ற தொழிலில் மேன்மை அடையக்கூடிய காலகட்டங்கள். ஏன்னா குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலை விஸ்தீரணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விஸ்தீரணம் அப்படின்னாக்கா இன்டீரியர் டெக்கரேஷன், புதிய ஃப்ரான்ச்சைசி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் புதிய தொழிலாளர்களை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த நாம் செய்கின்ற தொழிலை அந்நிய நாடுகளுக்கும் புதிய ஃப்ரான்ச்சைசி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ராசிக்கு 6ல் ராகு இருக்கார், அதுவும் கும்பராகுவாக இருக்கார். முயற்சி எடுத்தால் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த காலகட்டங்களில் கன்னியா ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு திர்ஹாம்லையும் டாலர்லையும் ரூபில்களையும் ரூபேலையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான், புத பகவான் ஆகிய 4 கிரகங்களும் வலுப்பெறுது. அதை குருவும் பார்க்குறாரு. அப்போ குரு மங்கள யோகமும் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக இந்த கன்னியாராசியை சேர்ந்த அன்பர்கள் திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு வழியில் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த ஏதாவது ஒரு வழியில் ஏற்பட்டிருந்த தடையும் தாமதமும் விலகக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் சந்தான பிராப்தி என்கின்ற வம்சம் விருத்திக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வழிபாடு செய்கிறதுக்கான கால நேர அவகாசம் கிடைக்கல. இப்போ அந்த கால நேர அவகாசமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாம். நாம் எப்பொழுதுமே மாத பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள். விரைவாக செல்லக்கூடியது 1 சந்திரன், சற்றேறக்கூடிய 2.25 நாளுக்கு ஒரு ட்ரிப்பு மாறுறாரு. அதுக்கு அடுத்தது சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய். இப்போ இந்த சுக்கிர பகவானும் அங்கார பகவானும் இந்த கன்னியாராசி நேயர்களுக்கு என்ன நற்பலன்களை தருவாங்க அப்படின்றத நம்மளோட அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமான காலம். கன்னியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஏற்றமான காலம். ஏன்னா 6ஆம் இடத்தில் சனி வக்ர நிவர்த்தி, 4ஆம் இடத்தில் 4 கிரகங்கள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருக்கார், திக்பலம் பெற்றிருக்கார். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 2-9 அதிபதி, ஆட்சி பெற்றதற்கு சமம். இதன் மூலமாக பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். குடும்பத்தில் நல்ல சந்தோஷம், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் அனைத்தையும் முடிக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு இந்த பேச்சில் மூலியமாக எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய ஆர்ட் டைரக்டர்ஸ் அவங்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த டிராஃப்ட்ஸ்மேனு, அதை தவிர இந்த லைப்ரரியன், புஸ்தகம் விற்பவர்கள், நோட்புக் விற்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த கன்னியாராசிக்காரர்கள் தன்னுடைய ராசிநாதனும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார் 10ஆம் இடத்துல. இதன் மூலியமாக எடுத்த காரியங்கள் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். எடுத்துக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய மாற்றங்கள், திடீர் பணலாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதாவது தொழிலில் புதிய உச்சத்தை தொடக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 3 8 அதிபதி, 2 மறைவு ஸ்தான அதிபதி கேந்திரத்தில் போய் உட்கார்றார், 4ஆம் இடத்துல போய் உட்கார்றார் குருவின் பார்வையில். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் அத்தனையும் நிச்சயமாக நிறைவேறும். இவ்வளவு நாளாக பார்த்தீங்கன்னா முயற்சிகள் எல்லாமே தடைப்பட்டுட்டே வந்துட்டுருக்கும். அந்த தடைப்பட்டு இருக்கிறது எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி 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 வரக்கூடிய வாய்ப்பு. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன், அதாவது செலவுகளை குறிக்கக்கூடிய 12ஆம் இடத்தின் அதிபதியான சூரியன், செலவுகளை அதாவது அயன சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சூரியன், செலவுகளை கொடுக்கக்கூடிய சூரியன் 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய வீடு மனை வாகன ஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்காரு. அதனால் இவ்வளவு நாளாக விற்க முடியாத வீடுகள்லாமும் விற்க முடியும், விற்க முடியாத வண்டி வாகனங்களை விற்க முடியும், புதிய வீடுகளும் வாங்க முடியும். ஏன்னா 4ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கார். அதனால் வீடுகளை கொடுத்துட்டு புதுசாக வீடு வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும். எடுத்த அதாவது 8ஆம் அதிபதியும்
சூரியன் போய் உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல உட்கார்றதுனால படிக்கிறதுக்குன்னு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய காலகட்டாயம் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், முயற்சி ஸ்தானாதிபதி, இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக கொடுக்கும். அவர் 4ஆம் இடத்துல போய் உட்கார்றது ரொம்பவுமே விசேஷம். இந்த மாதத்தில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. இதில் வந்து பார்த்தோம்னா சில நாட்கள் நீங்கள் தள்ளி வைக்கணும். அது வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் சந்திரன் 8ஆம் இடத்துல போய் மறையும் பொழுது உங்களுடைய மன கிளேசம் வரும். மனசுக்குள்ளே கொஞ்சம் பயம் இருக்கும். தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். நேர்மையான முடிவுகளில் சற்று விலகி செல்லக்கூடும். இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணலாம்? அது தவிர உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் வந்து அந்த அளவு விசேஷமாக இல்லை. அந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் உங்களுடைய கோச்சாரம் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த காலகட்டத்தில் எடுத்தது எல்லா முயற்சிகள்லையும் வெற்றி, எடுத்த காரியங்கள், போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி, கவலைப்படவே தேவையில்லை. போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் எந்த கடவுளை கும்பிட்டா உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் வரும்ன்றதையும் கேட்போம். இப்போ மிக அற்புதமாக சொன்னாங்க அவங்க. இப்போ சந்திராசிரம தினங்கள் அப்படின்றது கன்னியாராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு 28/12/2025 மற்றும் 29/12/2025, 30/12/2025 மற்றும் 31/12/2025. இந்த 4 நாட்களுமே கன்னியாராசியை சேர்ந்த நண்பர்கள் புதிய முயற்சிகள், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பது சிறந்ததாக இருக்கும். சரி, அதுக்கு அடுத்தது என்ன தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னாக்க, திருவல்லிக்கேணியில் உள்ள எம்பெருமான் பார்த்தசாரதி பெருமாளை வணங்குறது மிக மிக சிறப்பாக இருக்கும். எல்லாராலையும் அன்போடு அழைக்கக்கூடியவர், மீசக்காரர் அப்படின்னு அழைக்கக்கூடியவர் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி. அவர் பார்த்திங்கனாக்கா அங்கே குருவுடைய அருளோடு இருக்கக்கூடிய காலகட்டங்கள், குருவுடைய ஸ்தானம் அப்படின்றது அந்த இடத்துல சொல்லக்கூடியது. அப்போ எப்படியாவது இந்த மார்கழி மாதத்தில் விஸ்வாச வருஷத்தில் 16/12/2025 14/1/2026 ஒரு ட்ரிப்பு திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி பெருமாளை கண்டு தொடர்றது சிறப்பாக இருக்கும். சாமி, எனக்கு அதற்கான வாய்ப்பு இல்லை, நான் சென்னைக்கு வரத்துக்கு, திருவல்லிக்கேணி வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாக்க, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு எம்பெருமான் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணுங்கள். பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ண உகந்த நாட்கள் வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை. இந்த நாட்களில் ஏதாவது ஒரு நாட்களில் திருமஞ்சனம் பண்ணி அந்த திருமஞ்சன தீர்த்தத்தை வாங்கி குடிங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சாமி, எனக்கு அதுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாக்க, வரக்கூடிய மார்கழி 16/12/2025 14/1/2026 வரையிலும் வீட்டில் திருப்பாவை, திருவம்பாவை போட்டு கேளுங்க. அதே போல் வெங்கடேச சுப்பிரபாதம் போட்டு கேளுங்க. மாலை வேளைகளில் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி விஷ்ணு சகஸ்ரநாமம் கேளுங்க. இதை கேட்டாச்சு அப்படின்னாலே வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையுமே எப்படி சூரியனை கண்ட விட்டு பனி விலகுதோ அதே மாதிரி விலகும். சரி, மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த கன்னியாராசி என்பர்களுக்கு மார்கழி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, கன்னியாராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம். எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும். பழைய கடன்கள் தீர்ந்து புதிய கடன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, போட்டி தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியமும், பழைய வீட்டை விலைக்கு விற்கக்கூடிய பாக்கியமும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கும். தொழிலில் பெரிய மாறுதல் ஏற்படும். தொழிலில் பெரிய மாற்றங்கள் வரும். அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. அதுவும் ஐடி செக்டரில் இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கேமரா, பிஹைண்ட் த ஸ்க்ரீன்னு சொல்லக்கூடிய கேமராமேன், அதை தவிர ஆர்ட் டைரக்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. புதுசாக அவங்களுக்கு அக்ரிமெண்ட் சைன் ஆகக்கூடிய, புதுசாக அவங்களுக்கு கால் ஷீட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதாவது இந்த பாட்டு பாடக்கூடியவர்கள், அதுவும் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ரொம்பவும் அதிகமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். புதிய வேலை, புதிய பொருளாதாரம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் ஏற்றம் மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொதுவாகவே இந்த கன்னியா ராசிக்காரர்கள், புதனுடைய ராசிக்காரர்கள், அவர்கள் ஹயக்ரீவரை வழிபடணும். ஹயக்ரீவர், அதாவது ஆதிசேஷ
லக்ஷ்மி ஹயக்ரீவர்னு இருக்கார். அவரை போய் வழிபட்டு வாங்க. திருச்சிக்கு பக்கத்தில் லால்குடி பக்கத்தில் இருக்கார். போய் வழிபட்டுட்டு வாங்க. ஒரு தரமாவது போயிட்டு வாங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் பெரிய மாற்றம் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.